Hi traders, welcome back to 3 City Trader YouTube channel. நான் உங்க நவீன் சன் 3 City Conceptsல இருந்து. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அபரிவிதமாக இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் தருது. அதே கூட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ நாங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கும்பொழுதும் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக எங்களுடைய எஃபர்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்குது. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. ஸோ தட் தே வில் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் நியூ கான்செப்ட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஹைஸ் அண்ட் லோஸ்ன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் வீடியோவில் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு எபிசோட் 7 நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, நம்ம எந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல கொண்டு போக போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர், இது ஐசிடில இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். பட் அதில் நாங்கள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்போம். இது பேப்பர்ல இருக்க ஐசிடி கான்செப்ட் படியோ இல்லை ட்ரெடிஷ்னல் ஐசிடி கான்செப்ட் படியோ இது இருக்காது. நாங்கள் முன்னாடியே எங்கள் சேனல்ல யூடியூப் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி 3 சிட்டி கான்செப்ட்ஸ் ஒரு கருவா ஐசிடியை எடுத்துட்டு அதுல இருந்து டிரைவ் பண்ணப்பட்டது தான். ஸோ இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அது எங்களுடைய தனிப்பட்ட முறையில நாங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட்ஸ். இந்த லாஜிக் பேக் டெஸ்ட்லாம் பண்ணி இது ஒர்க் ஆகுதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை பொது வழியில கொண்டு வரோம். இந்த லாஜிக்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா, நீங்க உங்களுடைய லாஜிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, அதுதான் கரெக்ட்னு தோணுதுன்னா நீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க. இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோர்ஸும் பண்ணல. தெரியாதவங்க புதுசா இதை எடுத்து கன்சிடர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய பெனிஃபிட் எடுத்துக்கலாம். பட் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த கான்செப்ட் யூடியூப்ல லோட் பண்றோம். ஸோ யூடியூப் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போதைக்கு. ஸோ நம்ம இப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேசிக்கா இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல பிரைஸ் ஒரு பிரைமரி ட்ரெண்ட், ஒரு செகண்டரி ட்ரெண்ட், ஒரு பிரைமரி ட்ரெண்ட் திரும்பி வரும்பொழுது இந்த லோவை டவுன் ட்ரெண்ட்ல இந்த லோவை டேக் ஆஃப் பண்ணும்போது ஜென்ரலா கன்வென்ஷனலா நம்ம என்ன சொல்லுவோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு இதை பிரேக் பண்ண உடனே இந்த இடத்துல மார்க்கெட் கீழே நல்லா போகும். ஸோ அதனால இங்க என்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்டர் ஆகும் ஜென்ரலா. அதே போல இந்த லோக்கு அப்புறமா இந்த ஹையை இங்க டேக் ஆஃப் பண்ணும்போது, இந்த ஹையை இங்க டேக் ஆஃப் பண்ணுச்சுன்னா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, சிஓசிஎச், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ட்ரெண்ட் பிரேக் ஆயிடுச்சு, மார்க்கெட் மேல மாற போகுது, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்மள கிடையாது. நம்ம இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிஓசிஹெச்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போற டேர்ம்ஸ் எல்லாமே 4 டேர்ம் தான். ஐடிஹெச் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் டேர்ம் ஹை, ஐடிஎல் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் டேர்ம் லோ, எஸ்டிஹெச் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஹை, எஸ்டிஎல் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோ. ஸோ இதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, சரி இப்போ மார்க்கெட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. கீழே ஃபர்ஸ்ட் லெட்ஸ் இதுதான் ஒரு ஹை, இந்த ஒரு ஹைல இருந்து மார்க்கெட் வருது. இப்போ லோ இந்த இடத்துல வந்தாச்சு. இப்ப மார்க்கெட் திருப்பி ஒரு லோவை கிரியேட் பண்ணுது. இப்ப ஜென்ரலா என்ன சொல்றோம், நம்ம வி ஆர் ஆன் டவுன் ட்ரெண்ட் சொல்றோம். இப்ப இங்க ஒரு லோவை வச்சுட்டு மார்க்கெட் மேல போயிட்டு திரும்பி இங்க கீழே இந்த லோக்கு மேல ஒரு லோவை வச்சுட்டு இப்படி போகும் பொழுது நம்ம இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐடிஎல்னு சொல்லுவோம், இன்டர்மீடியட் டேர்ம் லோ. இன்டர்மீடியட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் லோ. ஸோ இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஒரு டெஃபினேஷன் எப்படின்னா, இன்டர்மீடியட் டேர்ம் லோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு லோவும் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு லோவும் இருக்கணும். ரெண்டு லோ இருக்கணும். அந்த ரெண்டு லோவுமே பிரைஸ் பேசிஸ்ல இந்த லோக்கு மேல இருக்கணும். ஸோ அப்ப இந்த ரெண்டுத்துக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா, அதுதான் எஸ்டிஎல்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், எஸ்டிஎல்னு சொல்லுவோம். எஸ்டிஎல்னா ஒண்ணுமே கிடையாது, ஷார்ட் டேர்ம் லோ. ஷார்ட் டேர்ம் லோ இந்த பக்கம் ரைட் சைட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, லெஃப்ட் சைட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்க மாதிரி ரைட் சைட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. ஸோ ஐடிஎல் அப்படின்னா இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஒரு ஷார்ட் டேர்ம் லோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும், அதே போல ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்தாச்சு அப்படின்னா இந்த லோ, இந்த இன்டர்மீடியட் டேர்ம் லோக்கு அப்புறமா இருக்க எல்லா லோவுமே நம்ம கான்செப்ட் வில் பி ப்ரொடெக்டட் இன் த சென்ஸ், இந்த இப்ப வர மார்க்கெட் ரெண்டாவது வாட்டி வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணாது. இவ்வளவு தூரம் கூட வரலாம், பட் இந்த லோவை பிரேக் பண்ணாது. பிரேக் பண்ணாம மேல போய்கிட்டே இருக்கும். திருப்பி அடுத்த லோ இந்த லோவை பிரேக் பண்ணாது, மேல போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும் அப்படின்னா, ரெண்டு கண்டிஷன், மெயினான கண்டிஷன், ஒரு தேர்ட் கண்டிஷன் இருக்கு. 3 கண்டிஷன் இருக்கு. அதுல மெயினான 2 கண்டிஷன். ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே, இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டபிள்யூ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஐடிஎல் கன்சிடர் பண்ணும்போது நீங்க டேர்மா எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோக்கு அப்புறமா வர எல்லா லோவுமே, இதுக்கு அடுத்தது இந்த லைன் இப்ப இப்படி இங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வர எல்லா லோவுமே இட் இஸ் கால்ட் ஷார்ட் டேர்ம் லோ.
ஸோ இதுக்கு அடுத்து வர எல்லா லோவுமே வந்து ஷார்ட் டேர்ம் லோ. இப்போ இது என்னது ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ஹை, ஷார்ட் டேர்ம் லோ 1, ஷார்ட் டேர்ம் லோ 2, ஷார்ட் டேர்ம் லோ 3. இந்த ஷார்ட் டேர்ம் லோஸ் எதுவுமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் பிரேக் பண்ணாது. எது வரைக்கும் பிரேக் பண்ணாது அப்படின்றதுக்கு 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைமரி கண்டிஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு ITH இங்க இருக்கும் இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு இன்டர்மிட்டன்ட் டேர்ம் ஹை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சாரி, இப்ப இங்க வந்து ஒரு இன்டர்மிட்டன்ட் டேர்ம் ஹை இருக்கு. இன்டர்மிட்டன்ட் டேர்ம் ஹை அப்படின்றது ஓகே. இப்போ இன்டர்மிட்டன்ட் டேர்ம் ஹை அப்படின்றது என்ன? இன்டர்மிட்டன்ட் டேர்ம் ஹைன்றது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை இருக்கணும், ரைட் சைட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை இருக்கணும். இதுதான் வந்து இன்டர்மிட்டன்ட் டேர்ம் ஹை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ITHக்கு அப்புறமா ITL இன்டர்மிட்டன்ட் டேர்ம் லோக்கு அப்புறமா இருக்க எல்லா லோஸ்மே ப்ரொடெக்டட்னா பிரேக் ஆகாது. இந்த இடத்துல எல்லாம் கன்ஃபார்மா பிரேக் ஆகாது. எது வரைக்கும் பிரேக் ஆகாது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸா இருக்க இந்த ஷார்ட் டேர்ம் இன்டர்மீடியட் டேர்ம் ஹைய பிரேக் பண்ற வரைக்கும் ப்ரொடெக்டடா இருக்கும். ஓகே, பிரேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் 2 விஷயம் நடக்கும். இதுக்கப்புறம் என்ன 2 விஷயம் நடக்கும்னா, ஒன்னு there will be a very big retracement. ரீட்ரேஸ்மெண்ட் பெருசா மார்க்கெட் கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணோம். ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல திருப்பி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் லோவா கிரியேட் பண்ணிட்டு ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோவா கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகும். ஸோ இது ஜென்ரலா ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணியும் மார்க்கெட் மேல போக போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் தான் நடக்கும். ஸோ இப்ப இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லோஸ் எல்லாமே வந்து அட் தி ரிஸ்க். எந்த லோவுமே வந்துட்டு சேஃபஸ்ட் லோ கிடையாது. இதை பிரேக் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நம்ம இங்க சொல்றோம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோக்கு அப்புறமா வர எல்லா லோவும் எது வரைக்கும் ப்ரொடெக்டடா இருக்கும், அன்டில் இட் பிரேக்ஸ் தி இன்டர்மீடியட் ப்ரீவியஸ் இன்டர்மீடியட் டேர்ம் ஹையை பிரேக் பண்ற வரைக்கும் எல்லாமே ப்ரொடெக்டடா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் இதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹை வந்துட்டு ரொம்ப மேல இருக்கு. இன்டர்மீடியட் டேர்ம் ஹை வந்து ரொம்ப மேல இருக்கு. இப்போ இந்த இடத்துலயே வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இங்க வந்துட்டு இந்த லோவை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு தட் செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இன்டர்மீடியட் டேர்ம் ஹையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹைக்குள்ளேயே கீழே இருந்ததுன்னா இந்த லிக்விடிட்டியை நியரஸ்ட் லிக்விடிட்டி இன்டர்மீடியட் டேர்ம் லோக்கு நியரஸ்டா இருக்க லிக்விடிட்டியை எடுக்கிற வரைக்கும், இப்ப இங்க எடுக்கிற வரைக்கும் இந்த லோ வில் பி ப்ரொடெக்டட். இந்த 2 லோ வில் பி ப்ரொடெக்ட். எடுத்துட்ட பிறகு என்ன நடக்கலாம்? ஒன்னு மார்க்கெட் வில் ஹேவ் a big retracement or செகண்ட் ஆப்ஷன் retracement or market will form a intermittent term high. அப்ப என்ன சொல்ல போகுதுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படின்றது தான் வந்துட்டு நம்மள குறிக்குது. ஸோ ஒரு டார்கெட் அப்படின்றது நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்? ITL இருந்து ஒன்னு நியரஸ்ட் லிக்விடிட்டியை போற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இங்கேயும் வரல, இதை வந்துட்டு ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்டர்மீடியட் லோவை எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து இங்க வந்து ஒரு லிக்விடிட்டியை ட்ராக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை வந்து ஒரு டிராப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு லிக்விடிட்டியை பிரேக். நல்லா இந்த கான்செப்டை யோசிச்சுக்கோங்க. லிக்விடிட்டியை பிரேக் இங்க தான் பண்ணுது. ஸோ இந்த 2 லோவும் ப்ரொடெக்டட் அன்டில் எப்போ இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ற வரைக்கும். ஸ்வீப் பண்ண பிறகு ஜென்ரலா என்ன நடக்கும்? மார்க்கெட் ஸ்வீப் பண்ண பிறகு ஃபாஸ்டா கீழே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். இப்ப மார்க்கெட் வாண்ட்ஸ் டு கோ டவுன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு மேலேயும் மார்க்கெட் இன்னும் ஸ்வீப் பண்ணியாச்சு, இன்னும் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இந்த ஸ்வீப்புக்கு மேல இது ஒரு இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையா ஃபார்ம் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் ஹையா ஃபார்ம் பண்ணும். மார்க்கெட் ஃபார்ம் பண்ணிட்டு தான் கீழே வரும். இதுக்கு கீழே ஒரு லோ இருந்துச்சுன்னா அது கணக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருப்பி கூட இந்த பாயிண்ட கேளுங்க. ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஹை வைக்குது இல்லையா, அதுக்கு வச்சுட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னும் மார்க்கெட் மேல போகும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுக்கு மேல ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணி அதுக்கு பக்கத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையும் ஃபார்ம் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வரும். இல்ல இப்ப வந்து மார்க்கெட் மேல போக போகுது, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போகுது. இப்ப இங்க இருந்து ஒரு லோ வச்சாச்சு, சாரி இங்க இருந்து ஒரு லோ வச்சுட்டு மார்க்கெட் மேல போயாச்சு. இப்போ பிரேக் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் வாண்ட்ஸ் டு கோ ஆன் தி அபவ், மேல போகணும் அப்படின்னா இங்க இருந்து ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட், இந்த 2 லோவை கூட பிரேக் பண்ற மாதிரி இருக்கலாம், இந்த ஒரு லோவை பிரேக் பண்ணணும். இங்க வந்துட்டு இந்த பாயிண்ட வந்துட்டு ஷார்ட் டேர்ம் லோவாவோ கிரியேட் பண்ணிட்டு இங்க ஒரு இன்டர்மீடியட் லோவை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ போகும்போது என்ன நடக்கும்? இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா இங்க லிக்விடிட்டி எடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, திருப்பி இங்க வந்து ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் எங்கேயா இருக்கும்? கண்டிப்பா வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹைக்கா தான் இருக்கும். இப்ப திருப்பி இன்டர்மீடியட் டேர்ம் ஹைக்கு மார்க்கெட் போயாச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு டார்கெட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்டர்மீடியட் டேர்ம் ஹைக்கு மார்க்கெட் போயாச்சு. இப்ப
இந்த இடத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? 2 விஷயங்கள் நடக்கு. ஒண்ணு, இதை ஸ்வீப் இதை பண்ண உடனே ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். இங்க எல்லாம் நிறைய லோஸ் இருக்கும். நம்ம இப்ப நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். இப்ப இங்க இருந்து வந்து ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல இருக்க லோஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப அகைன் மார்க்கெட் வாண்ட்ஸ் டு கோ அப் அப்படின்னா என்ன பண்ணும்? இதே மாதிரி இன்டர்மிடன்ட் டேர்ம் லோவை கிரியேட் பண்ணும். இன்டர்மிடன்ட் லோவை கிரியேட் பண்ணிட்டு மேல போகும். மேல போச்சுனாக்கா இது டார்கெட்டா இருக்காது, இதுக்கும் மேல போற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துக்கு போயிடுச்சு மார்க்கெட். இந்த இடத்துல இந்த எல்லா ஐயுமே எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு மேல மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம்? திருப்பி வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டு ஒரு இதே மாதிரி வந்து ஒரு ஐடிஎல ஃபார்ம் பண்ணிட்டு மேல போகலாம். இல்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வரணும், நல்லா கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணது அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு மேல ஒரு எஸ்டி இருக்கணும். இப்ப இந்த ஸ்பாட்டை பொறுத்தவரையிலும் இதை தாண்டி இங்க போயாச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? இங்க வந்துட்டு இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஃபார்ம் ஆயாச்சு. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க நம்மளுக்கு இன்டர்மீடியட் இந்த ஹைக்கு கீழே நமக்கு இன்டர்மீடியட் டேர்ம் லோ வந்தாச்சு. ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹை வந்தாச்சு. பட் ஆனா அது இன்டர்மீடியட் டேர்ம் ஹை கிடையாது. இங்க ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ வந்தாச்சு, இங்க ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஃபார்ம் பண்ணி திருப்பி மேல வந்து இங்க ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி இங்க இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப ஜென்ரலா மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷா மார்க்கெட் மேல போதா? இந்த ஸ்பாட்ல இப்ப மார்க்கெட் வாண்ட்ஸ் டு கம் டவுன் அப்படின்னா இங்க இருந்து போச்சு இல்லையா? இங்க இருந்து போகுது இல்லையா? இந்த போன பிறகு இத வந்து இந்த ஹைக்கு மேல ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் ஹையும் ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு நேரா மார்க்கெட் கீழே வரும். அப்ப வரும்போது என்ன டார்கெட்? 2 டார்கெட். இங்க ஏதாவது ஒரு லிக்விடிட்டி இருந்ததுன்னா இதே சேம் கான்செப்ட். இல்லைன்னா என்ன பண்ணும்? டார்கெட் கண்டிப்பா வந்து இந்த இன்டர்மீடியட் டேர்ம் லோக்கு வந்து டார்கெட் பண்ணும். பண்ணிட்ட பிறகு என்ன போகும்? அதே சைக்கிள் தான். இப்ப மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இங்க வந்த பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் இன்னும் கீழே போகணும்னா திருப்பி ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இங்க ஃபார்ம் பண்ணும். இல்ல மார்க்கெட் இதுக்கு மேல போகணும், இதை டேக் ஆஃப் பண்ணியாச்சு, இந்த லோக்கு அப்புறம் இமீடியட்டா மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோவா கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் லோ கிரியேட் பண்ணி திருப்பி ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேல போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஷார்ட் டேர்ம் லோ எப்பயுமே வந்துட்டு எதை ஸ்வீப் பண்ணதோ, இந்த ஷார்ட் டேர்ம் இன்டர்மீடியட் டேர்ம் லோவை கிரியேட் பண்ணதுன்னா இதுக்கு கீழே இருக்கணும், இதுக்கு மேல இருக்கணும். இதுதானே ஸ்வீப் பண்ணிருக்கு, இதுதானே டார்கெட்டா வச்சு முடிச்சிருக்கு. இதுக்கு மேல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ஃபார்ம் பண்ணணும். இந்த வீடியோவை பொறுமையா திருப்பி பாருங்க. நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்க திருப்பி சொல்லி பாத்தீங்கன்னா நான் 2-3 எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். இப்ப அதே வந்து நான் உங்களுக்கு சார்ட்ல காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ we are going on to Nifty chart. Nifty chartல இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். Say for example, இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இருக்கு. ஏன்? இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு, இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு. 1 hour சார்ட். ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா நம்மளுடைய ஹைஸ் அண்ட் லோஸ் வரைஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் என்ன பேசிஸ்ல இதை மார்க் பண்றோம்னு சொல்லிட்டு. இப்ப இதை மார்க்கெட் வச்சாச்சு. இப்ப மார்க்கெட்டுக்கு என்ன இமீடியட் டார்கெட் இருக்கு? இமீடியட் லிக்விடிட்டி எங்க இருக்கு? இமீடியட் லிக்விடிட்டி இங்கே இருக்கு. என்ன இருக்கு? இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் டேர்ம் இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் லோ, இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ. ஸோ அப்போ தீஸ் ஹைஸ், எந்தெந்த ஹை? இந்த ஹை, இதுக்கு மேல இந்த ஹை, இது எல்லாமே ப்ரொடெக்டட். எது வரைக்கும்? இந்த டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும், இந்த லோவை எடுக்கிற வரைக்கும். இப்ப மார்க்கெட் இந்த லோவை இங்க எடுத்தாச்சு. எடுத்த உடனே நம்ம என்ன சொன்னோம்? இட் வில் கோ ஃபார் அ ஹை ரீட்ரேஸ்மெண்ட் போயாச்சு. போயிட்டு மார்க்கெட் இப்ப மேலதான் போனோம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு என்ன சொன்னேன் நானு? இந்த ஹை எடுத்துட்ட பிறகு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் போயாச்சு. இங்க இருந்து வந்துட்டு டார்கெட்டை முடிச்சாச்சு. கைஸ் நல்லா பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இங்க இருந்து வந்து பிரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இன்டர்மீடியட் டேர்ம் லோவை எடுத்தாச்சு. எடுத்த உடனே ரீட்ரேஸ்மெண்ட் போயாச்சு. இப்ப மார்க்கெட் வாண்ட்ஸ் டு கோ ஹை அப்படின்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து கீழே வந்து இதுதான் வந்து ஸ்வெப்ட் லோ இல்லையா? அப்போ இந்த லோ கீழே, இந்த லோக்கு கீழே இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணிட்டு திருப்பி போய் ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணிட்டு another ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ, திருப்பி ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல நோக்கி போகுது. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? இப்ப நம்ம கான்செப்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறமா வர இந்த இன்டர்மீடியட் டேர்ம் லோக்கு அப்புறமா வர எல்லா லோஸ்மே ப்ரொடெக்டட். இந்த லோ 1, 2, 3, 4 இது எல்லாமே ப்ரொடெக்டட். அன்டில் வென்? எது வரைக்கும் ப்ரொடெக்டட்? 2 ஆப்ஷன் சொன்னோம். என்ன ஆப்ஷன் சொன்னோம்? ஒன்னு இந்த லிக்விடிட்டியை பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியாச்சு. மார்க்கெட் பாருங்க ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து 1,
இங்க இந்த இன்டர்மீடியட் டேர்ம் லோ இஸ் சேஃப் கார்டட் பை நெக்ஸ்ட் லோ எஸ்டிஎல் ஷார்ட் டேர்ம் லோ. இங்க ஒரு இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு, அது இந்த லோவை டேக் ஆஃப் பண்ணல. மார்க்கெட் இங்க போயிட்டு பிக் ரீட்ரேஸ்மெண்ட், ஏன்னா இங்க லிக்விடிட்டி எடுத்தாச்சு, பிக் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணிடுச்சு, இங்க வந்துட்டு ஷார்ட் டேர்ம் இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணாம இட் இஸ் கோயிங் ஃபார் தி டார்கெட், இந்த இடத்துக்கு போகுது. இந்த டார்கெட்ல போய் இங்க ஸ்வீப் பண்ணியாச்சு. ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே திருப்பி நான் சொன்ன மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. என்ன, ஒரு ஹை, இந்த பக்கம் ஒரு லோ, இந்த பக்கம் ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. இது ஏன் கவுண்ட் கிடையாது இங்க? இது ஏன் கவுண்ட் கிடையாதுன்னா ஸ்வீப்பே இங்க தான் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? இங்க தான் ஸ்வீப் நடந்திருக்கு. இந்த ஹையை தான் ஸ்வீப் பண்ணிருக்கு. அப்ப மார்க்கெட் கீழே வரணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு மேல, இந்த இடத்துக்கு மேல போய் தான் இதை ஒரு ஷார்ட் டேர்ம் லோவா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை ஃபார்ம் பண்ணியிருந்தாதான் மார்க்கெட்டால கீழே வந்து திருப்பி இந்த லோவை டார்கெட் பண்ண முடியும். சோ அப்ப இங்க கண்டிஷன் அது கிடையாது. அப்ப இமீடியட்டா ரீட்ரேஸ் பண்ண உடனே மார்க்கெட் என்ன பண்ணணும்? இமீடியட்டா ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல பண்ணணும். சோ மார்க்கெட் இன்டென்ஷன் இஸ் இட் வாண்ட்ஸ் டு கோ ஹை. அப்ப என்ன பண்ணுது மார்க்கெட்? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு இட் இஸ் ஃபார்மிங் இன்டர்மீடியட் டேர்ம் லோ. எது இன்டர்மீடியட் டேர்ம் லோ? இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் லோ. அப்போ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஷார்ட் டேர்ம் லோ இங்க இருக்கு, இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ இங்க இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? these lows are protected 1 2 3. இந்த lows are protected until when? இந்த ஹையை டேக் ஆஃப் பண்ற வரைக்கும். இதுதானே வந்துட்டு இமீடியட் லிக்விடிட்டி. இதுக்கப்புறமா வந்து ஷார்ட் டேர்ம் ஹையை வந்து ஏற்கனவே எடுத்தாச்சு. சோ இதுதான் வந்து இன்டர்மீடியட்டா இமீடியட்டா இருக்க லிக்விடிட்டி. சோ அப்ப மார்க்கெட் நேரா இங்க மேல போய் இதை ஸ்வீப் பண்ணியாச்சு. ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் வாட் இட் வில் டு? மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும். ரீட்ரேஸ்மெண்ட் வந்த பிறகு இப்ப மார்க்கெட் வாண்ட்ஸ் டு கோ ஹை அப்படின்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட் ஹஸ் டு கிரியேட் அ இன்டர்மீடியட் டேர்ம் லோ. இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிட்டே இருக்குன்னா அது இந்த ரேஞ்சுக்குள்ள டிராவல் ஆகுறதுன்னு அர்த்தம். சோ இப்ப இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்கு அப்புறமா கரெக்டா மார்க்கெட் ஹஸ் கிவன் அ ஃபால் பண்ணிட்டு இந்த லோ சரி இங்க மேல போயிட்டு இந்த ஹையை வச்சுட்டு திருப்பி இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த லிக்விடிட்டிக்கு அப்புறமா இட் ஹஸ் ஃபார்ம்ட் அன் இன்டர்மீடியட் டேர்ம் லோ. என்ன இன்டர்மீடியட் டேர்ம் லோ? இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு இட் வெண்ட் ஆன் தி ஹையர் சைட். ஓகே, இப்ப வந்து நீங்க எல்லாருமே ஒரு டவுட் இந்த இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கா ஒரு ரொம்ப வந்து சீரியஸான பாயிண்ட். இங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட் ஃபார்ம் ஆயிருக்கணும்னா இங்க போயிட்டு ஸ்வீப் பண்ண பிறகுதானே வந்துட்டு இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய பாயிண்ட். பட் எப்போ வந்து அந்த கண்டிஷன் செல்லும்? மேல வந்து ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹைல இருந்து வரும்பொழுதுதான். இங்க இதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹையே கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இது மார்க்கெட் வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மேல போறோமா கீழே வர போறோமான்ற ஒரு கண்டிஷனே தரல. ரெண்டாவது, இதை வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஐயா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இத ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்வீப்புக்கு அப்புறமா இங்க ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே டீப் ரீட்ரேஸ்மெண்ட். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட். இது வந்து இந்த ஹையை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இது வந்து இந்த ஸ்வீப்புக்கு அப்புறமா ஆகிற ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு மேல போயாச்சு. இததான் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஹையா நம்ம கிரியேட் திங்க் பண்ணணும். மார்க்கெட் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கணும்னா இங்க இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறமா இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, ஏன்னா இதை ஸ்வீப் பண்ணியாச்சுன்றதுனால திருப்பி இங்க வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் பண்ணிட்டு தான் ஃபால் ஆயிருக்கணும். அப்படி ஃபால் ஆயிருந்ததுன்னா இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் லோவை நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்ப இது வந்து இட் இஸ் ஒன்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் இது ரீட்ரேஸ்மெண்ட் தான். சோ மார்க்கெட் வாண்ட்ஸ் டு கோ ஹை. சோ அகைன் என்ன பண்ணது? இந்த இடத்துல மார்க்கெட் இஸ் ஃபார்மிங் இன்டர்மீடியட் டேர்ம் லோ. இந்த இடத்துல வந்து ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோவை கிரியேட் பண்ணுச்சு. மார்க்கெட் இன்டர்மீடியட் டேர்ம் லோவை கிரியேட் பண்ண உடனே என்ன அடுத்தது? இந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் லிக்விடிட்டி, நியரஸ்ட் லிக்விடிட்டி. சோ மார்க்கெட் வந்து நியரஸ்ட் லிக்விடிட்டியை வந்து இட் டேக்கன். மார்க்கெட் வந்து இங்க ஸ்வீப் பண்ணியாச்சு. அது வரைக்கும் எந்தெந்த லோஸ்லாம் ப்ரொடெக்டட்? இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் லோ, இந்த ஷார்ட் டேர்ம் லோ, அண்ட் அகைன் இதுக்கப்புறமா எந்த லோஸுமே இல்லை. ஸோ ஆல் ஆர் ப்ரொடெக்டட். எது வரைக்கும்? இந்த ஹையை ஸ்வீப் பண்ற வரைக்கும். இந்த ஹையை ஸ்வீப் பண்ற வரைக்கும். ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் மார்க்கெட். இட் இஸ் கிவிங் அ ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்ப இங்க பாருங்க, இங்க வந்துட்டு இட் இஸ் ஃபார்மிங் அ இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. இது தெளிவா பாருங்க, இது இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. சி எல்லாமே ஈஸியா நம்மளுக்கு வியூல தெரியாது. வி ஷுட் பி வெரி கிளியர். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் ஹை. இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஹை. நீங்க வந்துட்டு சார்ட்ல நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க மார்க் பண்ணி ஹையை பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா அகைன் இட் இஸ் ஃபார்மிங் ஷார்ட் டேர்ம் ஹை. சோ இந்த ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச பிறகு மார்க்கெட் எதை டார்கெட் பண்ணணும்? எய்தர் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி. இங்க ஃபார்மேஷன் இதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹையே கிடைக்கல.
இங்க மட்டும் தான் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை கிடைச்சது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷா மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை கிடைச்சிடுச்சுன்னா இவ்வளவு நேரம் ஸ்வீப் பண்ணுச்சு இல்லையா மார்க்கெட், ஸ்வீப்பை தான் ஸ்வீப் பண்ணுது. அப்ப ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன டார்கெட் பண்ணும், இம்மீடியட்டா இருக்க ஷார்ட் டேர்ம் இன்டர்மீடியட் டேர்ம் லோவை தான் வந்து டார்கெட் பண்ணும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிருக்கு பாருங்க. இந்த ஹை இதுக்கு அப்புறமா இருக்க ஆல் ஐஸ் ஆர் ப்ரொடெக்டட், இதுக்கு அப்புறம் இருக்க எல்லா ஐயும் ப்ரொடெக்டட். எது வரைக்கும், இந்த லோவை எடுக்கிற வரைக்கும் எங்கேயுமே வந்துட்டு ஹைஸ் வந்து எடுத்திருக்காது. ஹை 1 2 இதுவுமே பாருங்க இது பக்கத்துல போயிருக்குமே தவிர்த்து, பட் இட் வில் நாட் டேக் தட் ஹை, ப்ரீவியஸ் ஹை எடுத்திருக்காது. எல்லா ஹையுமே ப்ரொடெக்டட் அன்டில் வென் இட் டேக்ஸ் திஸ். இது வந்து வித்தின் த ரேஞ்ச். இது இந்த ஹையை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கு நான் முன்னாடி ஹைஸ் அண்ட் லோஸ்ல வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த லோவை எடுத்துட்ட உடனே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஒரு பிக் ரீட்ரேஸ்மெண்ட். லோ எடுத்த உடனே ஸ்வீப் பண்ண உடனே மார்க்கெட்டை ரீட்ரேஸ்மெண்ட் பண்றதுக்கு பதிலா இங்க என்ன ஃபார்ம் பண்ணிருக்கு, திருப்பி ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க என்ன ஃபார்ம் பண்ணிருக்கு, இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் லோ. இப்போ இதை பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன டார்கெட் பண்ண மார்க்கெட், இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இன்டர்மீடியட் டேர்ம் ஹை போயிடுச்சு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல் லோஸ் ஆர் ப்ரொடெக்டட். லோ 1 ஷார்ட் டேர்ம் லோ, 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 ஆல் ப்ரொடெக்டட். இந்த இடத்தை ஸ்வீப் பண்ண பிறகுதான் இந்த லோ வந்திருக்கு. சோ திஸ் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ஹையை எடுத்ததுக்கு அப்புறமா இட் இஸ் அ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணது மார்க்கெட், திருப்பி அகைன் சேம் சைக்கிள். இதுக்கு மேல சொல்ல முடியாது, ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வரப்போறது லைவ், அது ப்ரெடிக்ஷன் மாதிரி போயிடும். ஸோ அதனால ஐம் நாட் சேயிங், பட் இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து அவ்வளோ ஈஸியா புரியாது. இதை பொறுமையா உட்காந்து நீங்க ஒரு 3 முறையில இருந்து 4 முறை பார்க்கணும். ஆனா இதை பார்த்துட்டீங்கன்னா எப்போதுல இருந்து மார்க்கெட் எந்தெந்த லோஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் ஆகும். சரி, நீங்க பிஓஎஸ் சிஓசிஹெச் படிக்கும்போது கூட மார்க்கெட் வந்துட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு லோ, திருப்பி இங்க பிரேக் பண்ணோம், திருப்பி இங்க போயிட்டு திருப்பி ஒரு அப் ட்ரெண்டே போற மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல வரும். பட் நம்ம இங்க ரொம்ப தெளிவா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ல சொல்றோம் எது வரைக்கும் அதெல்லாம் ப்ரொடெக்டட், எது வரைக்கும் ப்ரொடெக்டட். இங்க பாருங்க இந்த லோஸ் எல்லாமே ப்ரொடெக்டட், இங்க பாருங்க இந்த ஹைஸ் எல்லாமே ப்ரொடெக்டட். இது எல்லாத்துக்குமே வந்து பதில் இருக்கு. இதுதான் நம்மளுடைய திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் வாட் வி வில் ஃபாலோ. இதை கரெக்டா நீங்க இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு 4 முறை பார்த்துட்டு நீங்க உங்க சார்ட்ல மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நான் சொல்றேன், உங்களால ரொம்ப ஈஸியா வந்து மார்க்கெட்டை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ இப்ப இந்த இடத்துல இந்த ஃபார்மேஷன் கொடுத்துச்சுனால என்ன அர்த்தம், அன்டில் திஸ் மார்க்கெட் வில் ஃபால். கண்டிப்பா எடுத்துக்கலாம். இதை ஏன் டார்கெட்டா வைக்க கூடாது, இங்க இருந்துதான் இது ஃபார்மேஷன். இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு. லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது வந்து லிக்விடிட்டியை மட்டும் தான் டார்கெட் பண்ணுமா, இது வந்துட்டு இதுலதான் டார்கெட் பண்ணா. சம்டைம்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்எஸ் கூட ரெஸ்பெக்ட் பண்ணி, லிக்விடிட்டி மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்எஸ் கூட ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த 3 கண்டிஷன்ஸ். இதை தெளிவா ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் டைப் பண்ணி போடாததுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து திருப்பி திருப்பி கேட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இங்க டைப் பண்ணா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருப்பேன், தமிழ்ல இருக்கவங்களுக்கு புரியாது, அது யூஸ் ஆகாதுன்றதுனால தான் நான் இந்த தமிழ்ல இங்கிலீஷ்ல எடுத்திருக்கேன். ஸோ இதை தெளிவா பாருங்க. we will see you on a different video next time. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க, பார்த்து புரிஞ்சு நீங்க மார்க் பண்ணுங்க. கான்செப்சுவலா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு டெலிகிராம் சேனல்ல வந்துட்டு நீங்க கேட்கலாம். பட் எல்லாருமே சார்ட்டை வரைஞ்சு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியுமா தெரியாது. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நீங்க தெளிவா பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எங்களுடைய அப்கமிங் பேட்ச் ஃபார் மென்டார்ஷிப் ஃபார் ஏப்ரல் வந்து 24th of April வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எங்களோட டெலிகிராம் சேனல்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து வாண்ட் டு ஜாயின் கோர்ஸ்னு போடுங்க. நாங்க அதை பேஸ் பண்ணி வந்துட்டு வி வில் கன்சிடர். ஃபாஸ்டா சீட்ஸ் ஃபில் ஆயிட்டு இருக்கு. வெட்னஸ்டே தான் டைம், வந்து இன்னும் 3 days தான் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களை வந்து டெலிகிராம் சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பாட்டம்ல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கைஸ், நீங்க எங்களுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க எங்களை ஊக்குவிக்கிறீங்களோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால தான் இது எங்களால சாத்தியம். எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் நாங்க வளரணும் அப்படின்னா அது உங்களுடைய சப்போர்ட்னால தான். கண்டிப்பா அந்த சப்போர்ட் இருக்கும்னு நம்புறோம். இன்னொரு டெக்னிக்கல் எபிசோடோட வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். இதை திருப்பி 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 பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு யூ கேன் வின் தி ரேசஸ் ஆஃப் மார்க்கெட். மார்க்கெட்ல இருக்க எல்லா பந்தயத்தையுமே ஜெயிக்கலாம். ஆனா தெளிவா உங்களுக்கு எது எஸ்டிஹெச், எது எஸ்டிஎல், எது ஐடிஹெச், எது ஐடிஎல்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா everything will be okay. So I will see you on another new episode of Technical Concepts. Thank you.